ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேங்க. எங்கள் வீட்டில் பால் வாங்க வந்தவங்கள வந்து ஒரு கறவை மாடு வாங்கி வளங்க, அது லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கு ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க ஸ்ரீலங்காவிலேருந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளவு நாள் இந்த கறவை மாடு தொழிலில் வந்து இவ்வளவு லாபம் வரும்ன்றது எனக்கு தெரியாமல் போச்சுங்க. நான் வந்து விவசாய தொழிலையே விட்டுவிட்டு இப்போ முழு நேரமும் அந்த கறவை மாடு வளர்ப்பிலேயே வந்து இறங்கி விட்டேன். மாதம் 40,000 ரூபாய் வந்து வருமானம் ஈட்டுகிறேன், லாபம் ஈட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. இதிலேருந்து என்னங்க தெரியுது, எந்த ஒரு தொழிலையுமே நாம் முழு மனதோடு செய்யும் பொழுது அதில் வந்து லாபகரமாக தான் இருக்கும். வேண்டா வெறுப்பா இதெல்லாம் செய்ய ஒரு தொழிலா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது அப்படி தாங்க போகும். அதனால் எந்த தொழிலை செய்கிறதா இருந்தாலும் முழு மனதோடு மகிழ்ச்சியோடு செய்யணுங்க, சிரிச்சுக்கிட்டே செய்யணும். அப்போ தான் அந்த தொழில் வந்து சிறப்பாக வரும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.